மாற்றம் ஒன்றே மாறாததுன்னுவாங்க. அந்த மாரி நம்மளோட மார்க்கெட்ல இது ரொம்பவே ரிலவென்ட்டு. அந்த மாற்றம் எப்ப பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா, செபி தான். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சேஞ்ச் வரத்துக்கு முன்னாடியே பிரிப்பேர் ஃபார் த வொர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பிரிப்பேர் ஃபார் த வொர்ஸ்ட் என்னன்னா, வீக்லி ஆப்ஷன்ஸே இல்ல. நிஃப்டி வீக்லி ஆப்ஷன்ஸ் இல்ல. சென்செக்ஸ் வீக்லி ஆப்ஷன்ஸே இல்ல. தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருதா, அத நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ உங்களோட என்டையர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட நம்பி தான் இருக்கு. ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்பி இருக்கு. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் தான் இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள தான் வருவீங்க. ஏன்னா, இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாது. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றேன்னு வச்சுக்கோமே. உங்க ரெஸ்டாரண்ட்ட சுத்தி நெறைய கடை இருக்கு. ஒரு கடையில போனீங்கன்னா, இட்லி, பிரியாணி, தோசை எல்லாமே ரன் பண்றாங்க. அந்த பக்கத்துல நீங்க ஒரு கடை ரன் பண்றீங்க. நீங்க யூனிக்கா ரன் பண்றீங்க. என்னன்னா, நான் வெறும் சைனீஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் போடப் போறேன் அப்படின்றீங்க. அண்ட் உங்களோட கடையோட டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ எல்லாருமே சைனீஸ்னாலே இந்த கடைக்கு போனா நல்லாருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே உங்களோட ஹோட்டலுக்கு வராங்க. உங்களோட பிசினஸ் பயங்கரமா பூம் ஆகுது. ஸோ பூம் ஆக நீங்க 4 பிரான்ச், 10 பிரான்ச், 15 பிரான்ச்ன்னு ஓப்பன் பண்றீங்க. எல்லாமே வெறும் சைனீஸ் ஐட்டம் தான். ஏன்னா, எப்படியா இருந்தாலும் மக்கள் சாப்பிட வருவாங்க. அப்படியே கொரோனாவே வந்தா கூட ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ என் பிசினஸ் வந்து ஸ்டெபிளா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அதனால நீங்க பண்றீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, மக்கள் சாப்பிட தான் வராங்க. பட் சடனா இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ சம்மந்தமே இல்லாம இந்தியால வந்து ஒரு நியூஸ் போடுறாங்க. எனி சைனீஸ் ஐட்டம்ஸ் இஸ் பேண்ட் அப்படின்றாங்க. அது இன்க்ளூடிங் சைனீஸ் ஃபுட்டா இருந்தா கூட அது பேண்ட் தான். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட இருக்கக்கூடாதுடா அப்படின்னிடுறாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது? ஒரு நைட்ல உங்களோட 10, 20 ரெஸ்டாரண்ட்டுமே மூடப்படுது. ஸோ ஓவர் நைட்ல உங்களோட பிசினஸ் கோடிக்கணக்கான டர்ன் ஓவர்லேருந்து 0 ஆயிடுது. ஸோ ஏன்டா இது சைனீஸ் ஐட்டம் பேன் பண்ணா ஓகே. சைனீஸ் ஃபுட் கூடவாடா பேன் பண்ணுவீங்கன்ற ரேஞ்சுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிதான் செபில எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா நடந்த எல்லா சேஞ்சஸும் எடுத்து பாருங்க. மார்ஜின் ரிமூவலா இருக்கட்டும், இப்ப நடக்கிற அந்த ஒவ்வொரு வீக்லி ரிமூவலா இருக்கட்டும், இந்த மாரி ஒவ்வொன்னுமே பார்த்தீங்கன்னா, ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்லருந்து பார்க்கும்போது, இது ஏன்டா எடுக்குறீங்க? இது கரெக்ட்டா தானடா போயிட்டு இருக்குன்னும். பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி நடக்கும்போது என்ன ஆகுது? நான் டோட்டலா வீக்லி ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி ஒருத்தன் இருக்கிறான். அத வச்சு தான் அவன் வேலையே விட்டுட்டு வந்திருக்கான். அப்படின்ற மாரி ஒரு ஆளு இப்ப ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணும்போது, நாளைக்கு எந்திச்சு பார்க்குறான் வீக்லி ஆப்ஷன்ஸ் ரிமூவல்னு வருது. ஜனவரி டூ டிசம்பர் ஒரே மந்த்லி ஒரே ஒரு வீக் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான். மாச கடைசி லாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். மாசம் கடைசி லாஸ்ட் டியூஸ்டே சென்செக்ஸ்ல ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா என்ன ஆகுறது? அவ்வளோதான். உங்களோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன்ஸ் டிராஸ்டிக்கா கம்மியாயிரும். ஸோ இதுலேருந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா, பக்கத்துல இருந்த அந்த கடைக்காரன் சொன்னது தான் கரெக்ட். அந்த கடைக்காரன் பண்றது தான் கரெக்ட். என்னன்னா டைவர்சிஃபை பண்ணியிருக்கணும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்க மாரி நம்மளும் ஒரே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டிபெண்ட் பண்ணி ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஆப்ஷன் செல்லிங் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஆப்ஷன் பையிங் ஆட் பண்ணலாம். ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஆட் பண்ணலாம். கேஷ் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேண்டட்டரியாக இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்க தான் செய்யும். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து 50 ஓவர்ஸ் வந்தது. 50 ஓவர்ஸே சின்னதுன்னு நினச்சேன். பட் 50 ஓவர்ஸ் வந்து T20 வந்தது. T20 வந்ததுக்கப்புறமா அதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடாப்ஷன் வேணும். நீங்கள் வந்து 50 ஓவர்ஸில் இருக்கிற அதே ஸ்டைல் ஆஃப் கேம் வந்து T20ல பண்ண முடியாது. ஸோ ஐபிஎல் இது எல்லாம் வர அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் அடாப்ட் ஆனாங்க. அதுக்கேற்ற மாதிரி புது பிளேயர்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ஷைன் ஆனாங்க. நிறைய பேரோட கெரியர் பாசிபிலிட்டியே பயங்கரமாக ஷிஃப்ட் ஆச்சு. யாருமே வந்து போராட்டம் பண்ணல. என்னடா அது 50 ஓவர்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஏன் T20யா மாற்றுறீங்கன்னு பண்ணல. அது வந்து தான் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதே தான் நீ அந்த ஹோட்டல் ஓனராக இருந்தால் கூட நீ ஏன் சைனீஸ் ப்ராடக்ட்டை பேன் பண்ணேன்னு நீங்கள் சொல்லி போய் போராட்டம் பண்ணிங்கன்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல. யாருமே அதை கேட்க போகிறது இல்லை. அடுத்தடுத்த ரூல்ஸை போட்டு கவர்மெண்ட் மூவ் ஆகிட்டே போகிற மாதிரி நம்மளும் அடுத்தது என்ன பார்த்துட்டு மூவ் ஆனால் தான் நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். இல்லைனா கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இன்கேஸ் இது பேன் பண்ணாங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈவெண்ட் ட்ரிவன் ட்ரேடிங் அப்படின்ற ஒன்று வேர்ல்டு ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா அந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறது. அது இட் குட் பி இன் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், இட் குட் பி இன் கேஷ் மார்க்கெட் இருக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வருஷத்தில் 4 வாட்டி குவார்டர்லி சீசன்ஸ் வருது. லைக் எவ்ரி டைம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 6000 கம்பெனி இருக்குது. 250 ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கம்பெனி இருக்குது. நீங்கள் அந்த 250 ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கம்பெனி எடுத்துகிட்டு எப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னோ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, நீங்கள் புல்லிஷாக இருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு எம்டிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இருக்குல்லையா, அதை யூஸ் பண்ணி 1 லட்சம் இருக்குன்னா அடிஷ்னலாக 4x லிவரேஜ் ப்ரோக்கர் தர போகிறான். அந்த 4x லிவரேஜுக்கான இன்ட்ரெஸ்ட்டை அந்த 5 நாளைக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணலாம். இப்போ குவார்டர்லி சீசன் வந்து ஒரு 4 நாள் 3 நாள் கழிச்சு வரப்போகுதுன்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் முன்னாடி நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு கரெக்டாக குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிடலாம். இல்லைனா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா என்டர் ஆகிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு எக்ஸிட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ட்ரிவன் ட்ரேடிங் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைனா மொமெண்டம் ட்ரேடிங் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேடிங் செட்டப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி கேஷ் மார்க்கெட்டில்
வீக்லி பேசிஸில் எவ்ரி ஃப்ரைடே மட்டும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் டாப் கெய்னர்ஸாக இருக்குது, டாப் 10 கெய்னர்ஸாக இருக்கோ அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரீபேலன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரன் பண்ணலாம் கேஷ் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் வச்சுக்கோங்க. வெறும் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் பையிங், இந்த மாதிரி கேஷ் மார்க்கெட் ட்ரேடிங், இல்லைனா கேஷ் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங், அப்படி இல்லைனா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லையோ ஒரு பொசிஷனல் பேஸ்ட் ட்ரேடிங், இல்லைனா மந்த்லியிலே பொசிஷனல் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாமா மந்த் ஆன் மந்த் பேசிஸில். இன்கேஸ் என்னால் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரேடை நான் ஒரு மந்த்துக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்க போகிறேன், இல்லைனா 2 ட்ரேட் தான் எடுக்க போகிறேன், இல்லை 3 ட்ரேட் தான் எடுக்க போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 3 ட்ரேடை மந்த் ஆன் மந்த் பேசிஸில் எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம ரோலிங் ஸ்டாரில் இன்ட்ராடேல பண்ணுறோமோ அதே மாதிரி ரோலிங் ஸ்டாரில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பண்ண முடியுமா, பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓவரால் கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க் இந்த ஆப்ஷன் செல்லிங்லேருந்து வெறும் வீக்லி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைவர்சிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு மேஜர் சேஞ்ச் வந்தால் கூட நம்ம அதை அடாப்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க போகிற போக்கு பார்த்தா வீக்லி ஆப்ஷன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. மேபி நம்மளோட மார்க்கெட்டை 24/7 4x மார்க்கெட் மாதிரி மாற்றிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், யாரெல்லாம் கேப் ட்ரேடிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னா அது இருக்காது. ஏன்னா கேப் ட்ரேடிங் என்ன, 9 o'clock மார்க்கெட் ஆரம்பிச்சு 3 o'clock முடியுது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் அந்த நியூஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஓப்பனாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த பர்டிகுலர் நியூஸ் ஓவராக போய் அந்த ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். குட் நியூஸாக இருந்தால் கேப் அப் ஆகும், பேட் நியூஸாக இருந்தால் கேப் டவுன் ஆகுது. இதனால தான் கேப் அப் கேப் டவுன் நடக்குது. இப்போ 24/7 மார்க்கெட் ரன் ஆச்சுன்னா கேப் அப்பு கேப் டவுனுக்கான பாசிபிலிட்டியே இருக்காது. ஸோ யார் ஒருத்தர் கேப் அப் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறாரோ, இல்லை கேப் டவுன் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறாரோ அவரோட ஸ்ட்ராட்டஜி ஓவர் நைட்டில் காலி. ஏன்னா 24/7 இருக்கும்போது கேப்ன்ற ஒன்றே இருக்காது. ஒரு நியூஸ் வரதா உடனே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ், ஒரு ரெகுலேட்டரி சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே ஃபெயில் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வி ஹேவ் டு அடாப்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மல்டிபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ரன் பண்ணோம்னா எனி ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் வந்தால் கூட பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஹோப் இந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் வராது. இன்கேஸ் வந்தாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும்.